இப்போது இன்றைய ஒரு நல்ல நாளில் 33வது பொன்மயிர்க்கண்ணியை நம்ம எடுக்கிறோம். அந்த 33வது பொன்மயிர்க்கண்ணியை பார்க்கும் பொழுது அந்த காலத்து கலாச்சாரம், அந்த காலத்து வாழ்க்கை முறை இதில் நம்ம அறியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இதில் ஒரு நாயன்மார் வரார். இந்த நாயன்மாரை நினைச்சோம்னா அந்த காலத்தில் இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்னு தெரியும். அம்பரம் அதான எங்கள் அண்ணல் திருவடியை கும்பிட்டேன் என்று சொல்லி குட்டிவா பொன்மையிலே. அம்பரம் அதான எங்கள் அண்ணல் திருவடியை கும்பிட்டேன் என்று சொல்லி குட்டிவா பொன்மையிலே. இந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு போகிறது ஒரு வகை, இறைவனை நம்ம பக்கம் திருப்புறது ஒரு வகை. கோயிலில் தான் போகிறாரு, ஆனால் இறைவனை திருப்புறார். இறைவனுக்கு நமக்கு தான் அக்ரிமெண்ட்டு. இடையில இருக்கவங்களெல்லாம் அது இருப்பாங்க. இப்படி இதுக்கு ஒரு நாயன்மார் உதாரணமாக வராரு. இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணோம்னா நீங்கள் இந்த நாயன்மாரை ஞாபகம் வச்சுக்கணும். அவர் திருநாளை போவார் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது, சரியாக தெரியாது. திருப்புன்கூர் அப்படின்னு ஒரு கோயில், இந்த ஊரை சொன்னாலும் அப்படி ஒரு நாயனார் இருந்தாரா அப்படின்னு தெரியாது. ஆனால் நந்தனார் அப்படின்னு சொன்னால் உடனே தெரியும். இப்போ தெரிஞ்சிட்டிங்களா? நந்தனார். ஆனால் இந்த திருநாளை போவார்னு ஒரு பேர் ஏன் இவருக்கு வருது? ஏன் திருப்புன்கூர்ன்ற ஒரு ஸ்தலம் என்ன அப்படி முக்கியமானது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இவர் என்ன பண்ணுறாரு, இது பாம்பன் சாமியும் ஒரு இடத்துல எழுதுவார், காரணம் இல்லாது காரியம் நடக்காதுன்னு எழுதுவார். ஒரு 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 நமக்கு சகிப்புத்தன்மை வேணும். காரியம் நடக்குது, அந்த காரியம் நமக்கு தான் சாதகமாக நடத்துகிறார் இறைவன். ஆனால் அது ஒரு காரணம் இருக்குது, அந்த காரணம் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். இதை நம்ம உணர்ந்து வாழ்ந்து நிற்கணும், பயிற்சி எடுக்கணும். அது எல்லாரும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அவங்க திணறுவாங்க தான். அந்த வகையில் காரணம் இல்லாது காரியம் நடக்காது, இது பாம்பன் சாமி வார்த்தைகளில் ஒரு முக்கியமான வார்த்தை. ஆதனூருன்ற ஊரில் அவதரித்தவர் திருநாளை போவார் என்கிற நாயனார். அந்த ஆதனூரில் அவதரித்தவர் அந்த நூற்றாண்டு வாழ்க்கைப்படி அவங்க என்ன தான் இருந்தாலும் சரி, அந்த நூற்றாண்டில் அந்த மாதிரின காலங்களில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தன்மை, வாழ்க்கை முறை அப்படிங்கிறத இதில் தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த முறைப்படி வாழணும். ஒரு குறிப்பிட்ட மக்கள் அப்படின்னு இருப்பாங்க, தாழ்ந்த இன மக்கள் அப்படின்னு சொல்கிறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த விதத்துலேயும் அவங்க கோயிலில் சேர்க்க மாட்டாங்க. ஜாதி இந்துக்கள், தாழ்ந்த இன மக்கள் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சு இருந்தாங்க. அப்போது அந்த கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே போக முடியாது, கோயிலுக்குள்ளேயே நுழைய முடியாது. வெளியே நின்று வாசப்பிலேருந்து தான் கும்பிடலாம், கோயிலுக்கே போக முடியாது. இப்படிப்பட்ட முறையில் இவரும் அது கட்டுப்பட்டு இவர் சிவனை கும்பிட்டுப்பார். அந்த மக்கள் அதுக்குன்னு ஒதுங்கிட்டாங்க, வேண்டாம் நமக்கு அப்படின்னு சொல்கிறதுல இருந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வாழ்வாதாரம் இவங்கள நம்பி தான் இருக்குது, விவசாயம். அப்போ விவசாயம்னா இவங்ககிட்ட தான் வேலை செஞ்சாகணும். அதனால் இவங்கள மீறி பண்ண முடியாது. அதனால் வேலை கொடுக்குறவன் மீறி எதுவும் பண்ண முடியாது. இதுதான் வாழ்வாதாரத்தை கருதி தான் வாழ்க்கை முறைகள் இருந்திருக்குது. இவர் நந்தனார்ன்ற இந்த திருநாளை போவார் என்கிற நாயனார், இவர் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது தினம் நம்ம சிவனை கும்பிடணும், சிவனை கும்பிடணும், சிவனை கும்பிடணும், சிவனை கும்பிடணும்னு நினச்சின்னு இருக்கார். ஆனால் ஒரு நாள் கூட சிவனை உள்ளே போய் கும்பிட முடியாது. கோயிலுக்கு கருவறைக்கு உள்ளர போய் இவரால் கும்பிட முடியாது. வெளி நின்னே கும்பிட்டு போவார். ஆனால் விபூதிட்டுக்குவார், குளிப்பார். அதுவே ஒரு வித்தியாசம் பார்ப்பாங்க அந்த கூட இருக்க சமுதாய மக்கள். டெய்லி இவர் குளிக்கிறாரு, டெய்லி விபூதிட்டுக்கிறாரு, இவர் உணவு வழக்க முறைகள் எல்லாம் மாறுபட்டு இருக்கார் அப்படின்றத எல்லாரும் கவனிக்கிறாங்க. இவரும் அதை விடாமல் செஞ்சுன்னு இருக்கார். சிவன் பேரில் அவ்வளோ பெரிய பக்தி இவருக்கு இருந்திருக்குது. அது இவர் என்ன பண்ணுறாரு, திருப்புன்கூர் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, அந்த ஊருக்கு சிவனை கும்பிட்றதுக்கு போகிறார். எங்கே அது போய் கும்பிடும் பொழுது வெளியிருந்தே கும்பிட்றார். சிவபெருமானே, நான் வெளியிருந்தே உன்னை கும்பிடுறேன், அம்பரம் அதான எங்கள் அண்ணல் திருவடியை கும்பிட்டேன் என்று சொல்லி கூட்டிவா பொன்மையிலே. இந்த வாசகம் எப்படி அவர் பொருந்து பாருங்கள். சிவனுக்கு ஒலி கேட்குது, இவருடைய மனம் சொல்லுவது சிவனுக்கு கேட்குது. சிவன் என்ன பண்ணுறாரு,
அவருடைய காதில் கேட்ட உடனே நந்தியே நீ விலகிரு. அப்படி திருப்புன்கூரில் நந்தி விலகி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியாது. இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள். நந்தி விலகி நிற்கும். அப்போ சிவன் அவர் அங்கே வெளியிருந்தே தரிசனம் பண்ணுறாரு, சிவபெருமானை கும்பிடுறாரு. அதுதான் இதில் சொல்லும் பொழுது அம்பரம் அதான எங்கள் அம்பரம் உலகம் ஃபுல்லாக பரவியிருக்க இறைவன். அம்பரம் அதான எங்கள் அண்ணல் திருவடியை கும்பிட்டேன் என்று சொல்லி குட்டிவா பொன்மையிலே. எப்படி இருக்கு பாருங்க. இதே இது என்ன பண்ணுறாரு, அடுத்த ரிப்பீட் கண்டினியூஸ். இப்போ இவர் வந்து இது வரைக்கும் இவருடைய பக்தி தெரிஞ்சுது. இவருடைய பக்தியை நம்ம இன்றைக்கி பேசுகிறோம், இன்றைக்கி சிந்திக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், சிவன் இவருக்கு ஒரு திருவிளையாடல் வைக்கிறார். இவர் திருவிளையாடல் வைக்கிறார். சிவனுடைய திருவிளையாடலை பார்த்தா வெடிக்கிறார். இன்னும் அவர் மனசில் ஆசையை தூண்டுறார். எப்பவுமே இந்த மாதிரியெல்லாம் ஒரு காரியம் இல்லாது காரணம் இல்லாது காரியம் நடக்காது அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, அந்த அந்த வாக்கியங்கள் படி, பாமன் சாமி வாக்கியப்படி இவருக்கு இன்னும் கொஞ்சம் ஆசை தூண்டுது. ஆசை தூண்டின உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த திருப்புன்கூர் கோயிலில் தரிசனம் பண்ணால் போலவே நடராஜரையும் கும்பிடணுன்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா சிதம்பரம் ஏரியாவில் இருக்கார். நடராஜரும் கும்பிடணுன்னு நினைக்கிறாரு. அப்போது நடராஜர் கும்பிடணும் அப்படின்னு நினச்சாக்கா இவருக்கு அந்த காலத்தில் உள்ளே சேர்க்கவே மாட்டாங்க. ஏன்னா முழுக்க தீட்சதர் 3000 தீட்சதர் கண்ட்ரோலில் இருக்குது அந்த கோயில். அப்போல்லாம் ஃபுல்லாக அந்த தீட்சதர்கள் ஆதிக்கம், டாமினேஷன். அவங்க ஓவர் டாமினேஷனில் இருப்பாங்க. அவங்க அதெல்லாம் ரொம்ப நிறைய நியதிகளை வேறு ஒன்றும் இல்லைங்க, நியதிகளை வேதம் என்ன சொல்லிச்சோ, நடராஜர் எப்படிப்பட்ட ஒரு புனிதம் அப்படிங்கிறது அவங்க மனதில் நினச்சாங்களோ அந்த வேதத்தின்படி அவங்க வாழ்ந்திருக்காங்க. அதன்படி அவங்க வந்து சொல்கிறாங்க, நியதியை கடைப்பிடிக்கிறாங்க. நடராஜர் உள்ளவே வர முடியாது, அந்த ஊருக்குள்ளே எல்லைக்குள்ளேயே வர முடியாது. அந்த மாதிரி 3000 தீட்சை குடும்பங்க இருக்குது. அது உள்ளே வர்றதே பெரிய விஷயம், அது ஒரு கும்பிடுறது இன்னொரு பெரிய விஷயம். இப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல இவர் திருநாளை போகணும். இதுக்கு முதல்ல இவர் ஊரில் வேலை செய்கிறாரு பாருங்க, இவங்க வந்து அனுமதி கொடுத்து அனுப்பணும். இவன் என்ன பண்ணுறாங்க, டே நீ என்ன நடராஜ் கூப்பிட்டு என்ன பண்ணுவான், இவனே வேலை செய்கிறவனுக்கு வேலையை கொடுப்பாங்க, வேலை செய்யாதவனுக்கு சம்பளத்தை கொடுப்பாங்க. இன்றைக்கி கவர்மெண்ட்டும் அப்படி தான் பண்ணின்னு இருக்குது. அந்த காலத்தில் அதுதான் வேலை செய்கிறான், இவனை போய் அனுப்பிச்சிட்டோம்னா நமக்கு நல்ல வேலைக்காரன் கிடைக்க மாட்டான். அவனை வேலை வாங்கினே வேலை கொடுத்துனே இருப்பாங்க. எவ்வளோ வேலை கொடுத்தாலும் அவருடைய சிவன் செயலில் அவர் செஞ்சிடுறாரு. அதனால் அப்போ செய்யும்பொழுதுலாம் ஒரு நாளும் நாளைக்கு போவேன், நாளைக்கு நடராஜை கும்பிட போவேன், நாளைக்கு சிதம்பரம் நடராஜை கும்பிடுவேன், நாளை நடராஜை கும்பிடு, அதெல்லாம் திருநாளை போவார். வேறு ஒன்றும் இல்லை, அவர் பேர் எப்படி வருது பாருங்கள், நந்தனார் திருநாளை போவார்னு கோயிலில் வச்சுருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் இருக்கும், நாளை போவேன்னு சொல்லி சிவனை மனசுலேயே நடராஜர் தியானம் பண்ணின்னு இருக்கார். நடராஜர் எப்படி இருப்பார், நடராஜர் எப்படி கும்பிடுவோம், நாளை போய் கும்பிடுவோம், நடராஜரை நாளை கும்பிடுவோம், நடராஜர் நாளை கும்பிட போகிறோம், இதே மனசில் நினச்சிருந்தார். திருநாளை போவார் அப்படிங்கிற பேர் இவருக்கு வந்துடுது. எல்லாம் கேட்ட, என்னப்பா போயிட்டியாப்பா, எல்லாம் கிண்டலாக கேட்பாங்க நகைச்சுவையாக, என்னப்பா நடராஜர் கோயில் போயிட்டு விட்டா, நாளை போவேன், இப்படியே சொல்லி வாழ்ந்திருக்காரு. இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு நாள் கிளம்பிட்டார். சிவன் திருவிளையாடல் ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்குரிய நேரம் வரும். அதாவது ஒரு முதல்ல அரும்பு, அப்புறம் காய், அப்புறம் தான் கனி. எடுத்த உடனே கனி வராது, முதல்ல அரும்பு தான் வரும், அப்புறம் தான் காய் வரும், அப்புறம் தான் கனி ஆகும். இவர் அந்த பக்குவத்துக்கு வந்துட்ட உடனே இவரெல்லாம் தாங்க முடியாமல், அங்கேருந்து ஆன்மா தாங்க முடியாமல் இவர் உடம்பு ஆயுஷன் வருது. இவர் வந்துட்டார் சிதம்பரத்துக்கு. எங்கே சிதம்பரத்துக்கு வந்துட்டார். சிதம்பரம் வந்தார் இல்லைங்களா, அதுக்கப்புறம் இவரால் உள்ளே போகிறதுக்கு தயங்குறார். எப்பவுமே நம்ம அந்த மாதிரிலாம் வாழ்ந்த சமுதாயங்கள் இந்த மாதிரி திருப்பி மாறுபடும் பொழுது திணறும். அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த ஊரில் தூங்கிடுறார். தூங்கின உடனே சிவபெருமான் நடராஜரை, அதான் அம்பரம் அதான எங்கள் அண்ணல் திருவடியை கும்பிட்டேன் என்று சொல்லி குட்டிவா பொன்மையில கோயிலில் போய் உடம்பு கும்பிடுறது, கோயிலில் போய் சுற்றுறது, கோயிலில் போய் விளக்கேற்றுறது, கோயிலில் போய் பூ போடுறது, இது ஒரு வகை. ஆனால் மனம் இருக்குல்ல, அது கும்பிட்டுன்னு இருக்கிறதுனால அந்த ஊர் எல்லையில் இவர் கும்பிடும் பொழுதே நடராஜர் அவருக்கு கனவில் வந்துட்டார். எல்லா நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னாலும் கனவுல தான் இறைவன் வந்துருக்கார். அவர் கனவில் வந்து நமக்கு தூங்கும் பொழுது நைட்டு, இறைவா இன்னைக்கு நைட்டு என் கனவில் வான்னு சொல்லிட்டு தூங்கணும். இதெல்லாம் நிகழ்ச்சி இந்த வரலாறுகளை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும்.
இவர் கனவுல போய் சொல்கிறார், நீ நாளைக்கு நெருப்பு ஏற்றி அனல் ஓமம் வளர்த்துவாங்க, அந்த ஓமத்தீயில் உள்ளே புகுந்து வெளியே வந்தேன்னா உனக்கு எல்லா அருளும் கிடச்சிடும் அப்படின்னு இவர்கிட்ட சொல்லிட்டார். இவர்கிட்ட சொன்னார். அதே போல் தீட்சிதர் கனவு இவருக்காக பாருங்கள் 3000 தீட்சிதர் கனவுலையும் போய் சொல்லியிருக்காரு, நாளைக்கு ஓமத்தி வளர்த்துங்க, திருநாளை போவார், ஒரு அருளாளர் வராரு, அவரை ஓமத்தியில் பிரவேசம் பண்ண வைங்க, அவர் வெளியே வரும்பொழுது அருளாளராக வருவார். இதெல்லாம் நடந்த சம்பவம். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒரே கனவில் வர தொட்டு அப்போ இவரை எதிர்பார்க்குறாங்க. அவங்களும் இறைவன் கனவை நம்பி ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இவரும் கரெக்டாக வந்துட்டார். ஓமம் வளர்த்துறாங்க. ஓமம் வளர்த்தோன்னா ஓமத்தீயில் உள்ளே புகுந்து வெளியே வரும் பொழுது இவர் அருளாளர் ஆகிடுறார். 63 நாயன்மாரில் ஒரு நாயன்மார் ஆகிறார். திருநாளை போவார் நாயனார்னு வச்சுருப்பாங்க. அவர் நந்தனார். அவர் எந்த மாதிரி வர்றாருன்னா, அம்பரம் அதான எங்கள் அண்ணல் திருவடியை கும்பிட்டேன் என்று சொல்லி கூட்டிவா பொன்மையிலே அப்படின்னு சொல்லி நடராஜரே அவரை உலகம் முழுக்க நடராஜரே அவர் கனவுல போய் சொல்லி அவர் உள்ளே கூப்பிட்டு வர்றார். அப்படின்னா இந்த திருச்செய்யுள் எந்த அளவில் இந்த நாயன்மாருக்கு பொருந்தது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இன்றையிலிருந்து அந்த திருநாளை போவாரை வணங்குவோம், எல்லாரும் வெற்றி பெறுவோம். இந்த திருச்செயலை மனப்பாடம் பண்ணிக்குவோம். இதை எல்லோரும் தினம் சொல்லி பாருங்க. சுலமாக எளிமையான திருச்செயல், 2 வரி திருச்செயல் கன்னி. இது 33வது கன்னியை நம்ம இப்போ முடிச்சிருக்கிறோம். அடுத்து நாளைக்கு 34வது கன்னியை பார்ப்போம். வணக்கம்.